all, welcome to my channel English Literature Learning. இன்னைக்கு இந்த வீடியோவில் PGTRB English syllabus அதில் Unit 8 that is Literary Criticism அதில் நியூவாக அப்டேட் பண்ண போர்ஷன் தான் The Again 6 book by Simone de Beauvoir. அந்த டெக்ஸ்டோட டீடைல் சம்மரி அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். Let's see in detail. First அந்த ஆத்தரை பற்றி some background information தெரிஞ்சுக்கலாம். Her name is Simone de Beauvoir. அந்த ஆத்தரை பற்றி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா she is a woman. First point, French existential philosopher. She belongs to France. ஓகேங்களா, அந்த ஆத்தர் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. ஃபிலாசபர், ஷீ இஸ் ஆல்சோ ஃபிலாசபர். அதில் வந்து அவங்க எந்த ஃபிலாசபியை வந்து பேஸ் பண்ணவங்க அப்படின்னா எக்ஸிஸ்டென்ஷியலிசம். ஸோ ஷீ இஸ் ஆல்சோ எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்ட். எக்ஸிஸ்டென்ஷியலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்களோட ஃபேமஸ் கொட்டேஷனே ஐ எம் தேர்ஃபோர் ஐ திங்க். நம்ம எக்ஸிஸ்டன்ஸ், நம்ம இந்த சொசைட்டியில் எப்படி இந்த உலகத்தில் எப்படி உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம எப்படி எக்ஸிஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கோம், அதை பேஸ் பண்ண ஃபிலாசபி தான் எக்ஸிஸ்டென்ஷியலிசம். தென் ஷீ இஸ் ஆல்சோ ஃபெமினிஸ்ட். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனே அதான், ஷீ இஸ் அ ஃபெமினிஸ்ட். ஃபெமினிஸ்ட்னா யார் அப்படின்னா தோஸ் ஹூ ஆர் ஃபைட்டிங் ஃபார் த ஈக்குவல் ரைட்ஸ் இந்த சொசைட்டி. மென்னுக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ சொசைட்டியில் அதே போல் எங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணுறவங்க தான் ஃபெமினிஸ்ட். ஸோ அதான் இந்த புக்கோட பேசிக். தென் ரைட்டர், we all know that well. Then and she is also a social theorist. Social theories அப்படின்னா சொசைட்டியில் நிறைய திங்ஸ் நடக்கும், அதை அப்சர்வ் பண்ணி அதுக்கு பேஸ் பண்ணி நிறைய தியரிஸ் ஃபார்ம் பண்ணுறவங்க இவங்க. ஓகேங்களா, ஸோ ஷீ இஸ் த ஃபிலாசபர், ஃபெமினிஸ்ட், ரைட்டர் as well as a social theorist. தென் இவங்களோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் கொட்டேஷன் அப்படின்னா திஸ் ஒன். ஆக்சுவலாக இந்த கொட்டேஷன் நம்மளுக்கு மீனிங் தெரிஞ்சாலே அவங்களோட பேசிக், அவங்களோட பிலீஃப் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக டிட்டர்மைன் பண்ணிடலாம். ஒன் இஸ் நாட் born but rather becomes a woman. இப்போ நம்ம பிறக்கிறப்பே நம்ம வந்து விமனாக இல்லை, நம்ம எப்போ தான் விமனாக மாற்றப்படுறோம் அப்படின்னா பை த சொசைட்டி. ரேதர் பிகம்ஸ், நம்ம வந்து உண்மையாக மாற்றப்படுறோம். நம்ம எதனால் அப்படின்னா சொசைட்டினால் மாற்றப்படுறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. லெட்ஸ் see that in detail. இந்த புக்கில் வந்து அந்த பாயிண்ட் வந்து நிறையாவே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. லெட்ஸ் see that. தென் இந்த புக்கை வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா இந்த இயர் 1949. அப்புறமா அந்த புக்கை வந்து பற்றிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் எப்படின்னா ஃபெமினிசம் அதில் வந்து 3 பேசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ், தேர்ட் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உமனோட ஓட்டிங் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ்க்காக ஃபைட் பண்ணியிருப்பாங்க. உமனுக்கு வந்து முன்னாடி ஓட்டு உரிமை கிடையாது, அதுக்காக வந்தது தான் ஃபெமினிசம். ஸோ செகண்ட் பேஸில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த புக்கை வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த செகண்ட் வேவ் ஃபெமினிசம். இதில் வந்து விமன் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க சொசைட்டியில். எதுக்காக அப்படின்னா ஈக்குவல் ரைட்ஸ். இப்போ வந்து மென்னுக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ சொசைட்டியில் அதே ரைட்ஸ் எங்களுக்குமே வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, சில கல்ச்சுரல் திங்ஸாக இருந்தாலுமே சரி, மென்னுக்குள்ள அதே ரைட்ஸ் எங்களுக்குமே வேணும். அதை பேஸ் பண்ணது தான் இந்த செகண்ட் வேவ் ஃபெமினிசம். ஸோ அதுக்கு பேஸ் பண்ண புக் தான் இந்த புக் தான் வந்து அதோட பிகினிங்னே சொல்லலாம். இந்த புக்னால தான் இந்த செகண்ட் வேவ் ஃபெமினிசம் ஒன்றுனா ஆரம்பிச்சிது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ தட் மச் திஸ் புக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். Let's see the book in detail. The title is The Again 6 by Simone de Beauvoir. The bookோட மெயின் ஃபோக்கஸே என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் ஆஃப் விமன். ஆப்ரேஷன் இன் த சென்ஸ் இந்த சொசைட்டியில் விமனை வந்து எப்படிலாம் வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க, ஓகே, எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிதான். தட் மீன்ஸ் மார்ஜினலைசேஷன். ஒரு சொசைட்டி அப்படின்னா விமனை வந்து நிறைய திங்ஸ் வந்து பண்ண விடாமல் அடக்கி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு கரெக்டான ரைட்ஸ் எல்லாம் கிடைக்காது. கேட்டால் வந்து இப்படிதான் அந்த உலகம், இதுதான் வந்து கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி திங்ஸ் பேசுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த புக்கே இருக்கு. தென் த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இட் இஸ் த மோஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட் இன் திஸ் புக். என்ன அப்படின்னா விமனை வந்து எப்படி சொசைட்டியில் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க ஆஸ் தி அதர். இந்த வேர்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதர் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லுவாங்களே, இப்போ ஸ்கூல்ஸ் ஆர் காலேஜஸில் இப்போ எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த 2 கொஸ்டின் படிச்சுக்கோ, அண்ட் ஆல்சோ ரீட் த அதர் கொஸ்டின்ஸ் ஆல்சோ படிச்சுக்கோம்பாங்க. தட் மீன்ஸ் இப்போ நான் சொன்னதா 2 தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அது தவிர அடுத்ததையுமே படிச்சுக்கோ. அப்போ அதர் அப்படிங்கிறது என்னத்தை மீன் பண்ணுது? நாட் இம்பார்ட்டன்ட், அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இப்படிதான் வந்து விமனை சொசைட்டி வந்து ட்ரீட் பண்ணுது. அப்போ யாருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா த மென். தட் இஸ் அப்போ மென்னை வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா த செல்ஃப் அப்படின்னா என்ன? நான் தான், எல்லாத்துலேயும் நான் தான். மென்னோட டாமினன்ஸ் தான் சொசைட்டியில் இருக்கு, விமன் கிடையாது. விமனுக்கு வந்து சொசைட்டிக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அதை வந்து டீல் பண்ற புக்காக தான் இது இருக்கு. எப்படிலாம் வந்து விமனை வந்து அதரா ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இந்த புக்கை பார்த்தா இந்த புக்கு வந்து நம்ம 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பார்ட்டுக்கும் ஒரு டைட்டில் இருக்கு. த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் மித்ஸ். Second part title is Women's Lived Experience, and the third part is called Toward Liberation. So இந்த பார்ட்ஸ் பற்றி டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.
எஸ்பெஷலி இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பார்ட், இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் பார்ட், அந்த டைட்டில் இஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் மித், அதை பற்றியே டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஃபேக்ட்னா என்ன? உண்மை. ஓகேங்களா? அதே மித் அப்படின்னா வந்து கட்டுக்கதைகள். ஸோ அதை பேஸ் பண்ண திங்காக தான் இந்த பார்ட் இருக்க போகுது. ஹவு விமென் ஆர் மார்ஜினலைஸ், தட் மீன்ஸ் மார்ஜினலைஸ் அப்படின்னா அவங்க ஒதுக்கி, உமன்ல வந்து இந்த சொசைட்டில எப்படிலாம் ஒதுக்கி வச்சிருக்காங்க, என்னென்ன ஃபேக்டர் மூலமா ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் டீல் பண்ணும். விமென் இந்த சொசைட்டில 4 ஃபேக்டர் மூலமா வந்து ஒதுக்கி வச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து பயாலஜிக்கல் டிட்டர்மினிசம், செகண்ட் ஒன் சைக்கோ அனாலிட்டிக்கல் வியூ, third one historical materialism, and fourth one myth and reality. So இந்த 4 things மூலமா தான் விமனை வந்து இந்த சொசைட்டில ஒதுக்கி வச்சிருக்காங்க. இதுதான் நம்ம 1 by 1 டீடைலா பார்க்க போறோம். அது ஃபர்ஸ்ட் பார்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். that is called biological determinism. determinismனா ஒண்ணுமே கிடையாது, biological differences. இப்போ ஒரு மென்னுக்கும் விமனுக்கும் பாடி பார்ட்ஸ் சேஞ்ச் ஆகும்ல, அதை பேஸ் பண்ணி தான் இது இருக்கு. Definitely we have physical differences. யாருக்கும் அப்படின்னா men and women body parts, that is reproductive partsலாம் கண்டிப்பா டிஃபர் ஆகும். ஸோ அது மூலமாக சொசைட்டி என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து விமனுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் கிடையாது, இப்போ வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒர்க்கா, இப்போ ஒரு வெயிட் தூக்குற ஒர்க்கா அதை வந்து மென் தான் பார்க்கணும், விமன் பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விமன், உங்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி கிடையாது, உங்களுக்கு வந்து அந்த எபிலிட்டி கிடையாது, உங்களுக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் கிடையாது. அப்போ ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் யாருக்கு தான் இருக்கு அப்படின்னா மென் அப்படின்னு வந்து டிட்டர்மைன் பண்ணி வச்சிருக்கு சொசைட்டி. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நம்மளுக்கு வந்து ரோல் ஸ்பெசிஃபை பண்ண போறாங்க. இப்போ ஒரு லேடி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரக் ஓட்டுறான்னு வச்சுக்கோங்க, ஒரு லேடி ட்ரக் ஓட்டுறா, அவள் வந்து ஓட்டிட்டு போவாளா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ட்ரக் அப்படிங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் அ வெஹிக்கிள். ஓகேங்களா? அது வந்து யார் வேணாலும் ஓட்டலாம், ஆனால் அது வந்து ஒரு ஹெவி வெஹிக்கிள், அது வந்து மென் தான் ஓட்டணும், அப்போதான் வந்து கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி திங்ஸ் பேசுறது தான் இது. ஸோ பேஸ்ட் ஆன் த பயாலஜி நீங்க இதான் பண்ண முடியும், இதான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணி வச்சிருப்பாங்க. தென் இவங்க என்ன ஆர்கியூ பண்ணுவாங்க அதுக்கு சிமன் அப்படின்னா, பயாலஜி நாட் டெஸ்டினி. பயாலஜி வந்து நம்ம விதி கிடையாது. இப்போ நம்ம வந்து கேர்ளா பிறந்தா விமனா பிறந்தா அது வந்து நம்ம தலைவிதி கிடையாது. லைக் தட் வந்து பயாலஜி வந்து சொல்லல நீ வந்து விமன் அப்படின்னா நீ இதான் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்னதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆல் திங்ஸ் இந்த சொசைட்டி ஆர் மேட் பை சொசைட்டி. எஸ்பெஷலி சொசைட்டியில வந்து யார் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் டிக்டேட் பண்ணி வச்சிருக்கா, இது போல திங்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கா அப்படின்னா மேல். இப்போ மேல் டாமினேட், இந்த சொசைட்டியை வந்து ஃபுல்மே யார் டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேல். ஸோ அவங்க தான் வந்து இது போல ரூல்ஸ், இது போல திங்ஸ், இது போல அசம்ஷன் அப்படின்னா அது உண்மையாவே இருக்காது, அதெல்லாம் வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க, ஒரு ஐடியாவா இருக்கும். ஸோ இப்போ விமனா போறதா இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணும், இந்த ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இப்படிதான் உமனுக்கு வந்து இப்போ பயாலஜி மூலமா வந்து ஒரு இன்இக்வாலிட்டி நடக்குது. நமக்கு தேவையான திங்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை பேஸ்ட் ஆன் அவர் பயாலஜி. பயாலஜி மீன்ஸ் நம்ம பிறந்தது உண்மையா பிறந்ததுனால உங்களுக்கு இதெல்லாம் இருக்காது, ஸோ நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் என்னத்தில் அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க ஆர்குமெண்ட் அப்படின்னா சைக்கோ அனாலிட்டிக்கல் வியூ. சைக்கோ அனாலிசிஸ் வந்து சைக்காலஜியில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தியரி. இந்த தியரியை வந்து டெவலப் பண்ணி ஃபார்முலேட் பண்ணவர் தான் சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஹீ இஸ் அ வெரி வெரி ஃபேமஸ் தியரிஸ்ட் ஆக்சுவலி ஃபார் சைக்கோ அனாலிசிஸ். இவர் வந்து அவர் ஹோல் ஒர்க்லேயுமே, தட் மீன்ஸ் த ஹோல் சைக்கோ அனாலிசிஸ் தியரியிலையுமே விமனை வந்து எப்படி போர்ட்ரே பண்ணியிருப்பார் அப்படின்னா, என்ன வெரி வெரி டீக்ரேடபிள் மேனர், என்ன ஒரு கீழ்த்தனமானு சொல்லுவோம்ல, அது போல தான் நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் தான் உண்மையை வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பார். இவரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா, எல்லா மென்னோட பெர்ஸ்பெக்டிவ் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சோ மெனி ஃபெமினிஸ்ட் வந்து சொல்லுவாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் விமனுக்கு வந்து ஒரு தனி இண்டிவிஜுவாலிட்டியே கிடையாது. இண்டிவிஜுவாலிட்டி ஆர் ஐடென்டிட்டி வாட் எவர், தட் மீன்ஸ் இண்டிவிஜுவாலிட்டி ஆர் ஐடென்டிட்டி அப்படின்னா தமிழில் தனித்துவம் ஆர் தனித்தன்மைன்னு சொல்லுவாங்களா, அப்படிங்கிறதே விமனுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இவர் தியரி இருக்கும். அப்போ விமன் வந்து எப்படி தான் வாழ்கிறாங்க, அவங்க ஐடென்டிட்டி எதை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னா, இட் கம்ப்ளீட்லி சரௌண்ட்ஸ் அரௌண்ட் மேன். அவங்க ஐடென்டிட்டி ஃபுல்லுமே ஒரு மேனை ரிவால்வ் பண்ணி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒய்ஃப் அப்படின்னா அவள் ஐடென்டிட்டி வந்து அவள் ஹஸ்பண்டை பேஸ் பண்ணி இருக்கும். ஒரு பொண்ணு ஒரு டாட்டர் அப்படின்னா அவள் ஐடென்டிட்டி அவங்க அப்பாவை பேஸ் பண்ணி இருக்கும். அது போல தான் இப்போ ஒரு மாம் அப்படின்னா அவங்க ஐடென்டிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க சில்ட்ரனை பேஸ் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட். ஸோ உமனுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பார். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லலாம் ஓவராலாக அப்படின்னா, ஸோ சைக்காலஜிலையும் உண்மையான என்ன தான் பண்ணியிருக்காங்க, மார்ஜினலைஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் பர் திஸ் வாட் வி கேன் சே இஸ், இது வந்து ஒரு கல்ச்சுரல் பயாசஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்தியாவில் மட்டும் தான் இந்த ப்ராப்ளம் இருக்கா, இந்தியாவில் மட்டும் தான் உமன் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னா நோ. வேர்ல்டு வைட் வந்து இது வந்து ஒரு காமனான திங் தான். இப்போ இந்தியாவில் ஒரு விதமாக போகுது டிகிரேட் பண்ண உமனை, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து ஒரு மாதிரி, ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஒரு மாதிரி. ஸோ அப்படி தான் இது வந்து போய்கிட்டு இருக்கே தவிர விமனுக்குன்னு வந்து ஒரு தனி பிளேஸ் ஆர் இண்டிவிஜுவாலிட்டி எந்த சொசைட்டிலையுமே கொடுத்ததே கிடையாது. அதான் இந்த சைக்கோ அனாலிசிஸ் தியரியுமே வந்து ஒரு எவிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
அப்புறமா இந்த தியரியை பற்றி ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, சிக்மண்ட் ஃப்ரூட் வந்து இதில் வந்து பீரிஸ் என்வி அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்மை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். இதை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க? பீரிஸ் அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் த மேல் ஆர்கன், த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஸோ என்வி அப்படின்னா நம்ம அவங்கள பார்த்து பொறாமப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பீனிஸ் என்வி வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, ஆஸ் அ விமன் நம்ம எல்லாமே வந்து எதை பற்றி பொறாமப்படுறோம் அப்படின்னா, நம்ம ஆக்சுவலாக நம்ம எல்லாமே இன்ஃபீரியராக நினைக்கிறோம். எதை வச்சு நம்ம இன்ஃபீரியர் நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மேல் ஆர்கன் இல்லை, ஸோ நம்மளால் இதை பண்ண முடியாது, அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபீரியராக நம்ம ஃபீல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த தியரிஸ்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக இது உண்மையா அப்படின்னா நோ. இது எல்லாமே எதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா, ஆல் தீஸ் தியரிஸ் ஆர் கிரியேட்டட் பை மென். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்மண்ட் ஃப்ரூட்மே ஒரு மென் தான், அவரு கிரியேட் பண்ண தியரி தான் இது, அவருக்கு இது காயின் பண்ண வேர்ட் தான் இது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சொசைட்டியில் விமன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல் நினைக்கிறாங்க, அதை தான் வந்து இதில் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க சைமன். ஸோ நம்ம பயாலஜிக்கல் டிட்டர்மினிசம் சொன்னாங்களே, விமன் ஆர் இன்ஈக்குவல். ஏன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த பாடி பார்ட்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரியே இப்போ சைக்கோ அனாலிசிஸ் சைக்காலஜி மூலமாகவும் இருந்தால் உண்மையில வந்து ஃபீல் பண்ண வைக்கிறாங்களா, தே ஆர் இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்லிட்டு மென் பேட்ரியார்க்கல் சொசைட்டி ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ நம்மளுக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கொடுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதுவும் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவில் அவங்க என்ன பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா, விமென்ஸ் ஒப்ரெஷன் த்ரூ ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியிலே விமென்ஸ் வந்து எப்படி வந்து ஒப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படி இவால்வ் ஆனாங்க, அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் எக்கனாமிக் ஃபேக்டர், மணி ரிலேட்டட் திங்ஸ். இவங்க எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸ்டோன் ஏஜ் பீப்புள், தட் மீன்ஸ் மென் அண்ட் விமென் ஃபஸ்ட்டு வந்து ஃபாரஸ்ட்டில் தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹண்டிங், வேட்டை தான் ஆடுவாங்க. அப்போ வந்து விமெனை வந்து நீ உட்காருன்னு சொல்லிட்டு மென் மட்டும் வேட்டையாட போக மாட்டான், யாரும் போவா அப்படின்னா மென் அண்ட் விமென் சேர்ந்து தான் போவாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து சொசைட்டியில் வந்து மென் அண்ட் விமெனுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் தான் இருந்துச்சு. ஏன்னா அவன் போனால் அவளும் தான் போகிறான். அதுக்கப்புறம் எப்போ தான் இந்த ரைட்ஸ் மாற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இந்த அக்ரிகல்ச்சர், த ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஸோ இது போல் திங்ஸ் டெவலப் ஆக என்ன ஆச்சு அப்படின்னா, மென் வந்து நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி திங்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ வந்து வீட்டில் விமெனை வந்து நீ வந்து இந்த சில்ட்ரன்ஸை பார்த்துக்கோ, ஃபேமிலியை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொசைட்டி வந்து டேர்ன் ஆக சேஞ்ச் ஆனிச்சு. ஸோ அப்போ தான் என்ன ஆச்சு அப்படின்னா, எக்கனாமிக் ஃபேக்டர், தட் இஸ் இப்போ மணி எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்துக்கிறது வந்து மென் தான். அப்போ மணி யார்ட்ட இருக்கும், மென்ட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பெண்டுலம் ஆக்சுவலி சேஞ்ச் ஆர் ஷிஃப்டட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ எக்கனாமிக் நீடு இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. அப்போ எக்கனாமிக் நீடு வந்து விமென் வந்து யாரும் டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா மேல். ஏன் அப்படின்னா அவன்கிட்ட தான் எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லா ரைட்ஸுமே இருக்குது, இப்போ வந்து ஃபேமிலியை மட்டும் டேக் கேர் பண்ணுறது அதான் ஒரு ரூல் அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்ரியார்கி மேல் டாமினேட்டட் சொசைட்டி க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ ஹிஸ்ட்ரி மூலமாகவும், தட் மீன்ஸ் எக்கனாமிலாலேயும் வந்து என்ன தான் நடக்குது அப்படின்னா, விமெனுக்கு வந்து இன்ஈக்குவாலிட்டி, தட் மீன்ஸ் மெனுக்கு வந்து தேவையான ரைட்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா எல்லா மெட்டீரியல் ரைட்ஸையும் யார் வச்சுருக்கா, மென் வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபைனலி த லாஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட் 1, தட் இஸ் மித் அண்ட் ரியாலிட்டி. ஸோ மித் அப்படின்னா நம்ம நிறைய கட்டுக்கதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விமன் இருந்தால் அவள் தப்பு பண்ணால் ஹோல் ஃபேமிலியை எஃபெக்ட் ஆகும், அவங்க வந்து சபிக்கப்படுறாங்க. இது மாதிரி நிறைய இந்தியன் மித், நான் இந்தியாவில்னு மட்டும் கிடையாது, ஆர்கிடைப்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இதில் இருக்கும். ஸோ கல்ச்சுரல் போர்ட்ரேயல் ஆஃப் உமன் மித், நம்ம இது புக் லிட்ரேச்சர் மட்டுமே கிடையாது, இந்த மூவிஸ் கூட எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு மூவிஸ் எடுத்தால் யாருக்கு வந்து டாமினன்ட் கேரக்டர் இருக்கும், அந்த ஹீரோவுக்கு தான். ஹீரோயின் வந்து எப்படி இருப்பான், ஒரு இமோஷ்னலாக வீக்கான ஒரு விமனாக இருப்பாள். ப்ளஸ் வந்து அவளுக்குன்னு ஒரு தனியாகவே யோசிக்க தெரியாது. இப்படி தான் த்ரூ அவுட் லிட்ரேச்சர் ஆஸ் லைக் தட் இன் சொசைட்டியில் விமனை போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. நிஜமாக விமனுக்கு யோசிக்க தெரியாதா, நிஜமாக அவள் பேசிவாக தான் இருப்பாளா அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டால் த ஆன்சர் இஸ் நோ. ஸோ இது எல்லாமே வந்து கல்ச்சுரல் போர்ட்ரேல் ஆஃப் உமன். ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டீரியோ டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டீரியோ டைப்ஸ் அப்படின்னா, ஓகே நம்ம இப்போ ஒரு படம் பார்க்குறோம், அதில் வந்து விமன் இப்படி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அடுத்த படம் பார்க்குறோம், ஸோ அதில் இப்படி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஓகே அப்போனா விமன்னா இப்படி தான் அவங்க கேரக்டர் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து ஒரு ஃபேக்டாகவே மாறிடுறது. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது, பட் வந்து நம்ம அந்த ஐடியாவை வந்து நம்ம பார்க்க வந்து ஓகே இதான்னு சொல்லிட்டு நம்மளை வந்து பிலீவ் பண்ண வைக்கிறது. ஸோ அப்படி தான் த்ரூ அவுட் மித் எல்லா கட்டுக்கடைகளையுமே வந்து உண்மையை வந்து போர்ட்ரே பண்ணி இப்போ எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம், ஆனால் அது உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து அவங்க ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபைனலி வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் பார்ட் 1? பார்ட் 1ல் வந்து அவங்க எப்படி கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, this is the first one, women are not inferior. men வந்து எதுலையுமே இன்ஃபீரியரே கிடையாது. நீங்கள் வந்து பீனிஸ் என்வின்னு சொல்லுங்கள், இல்லை ஃபிசிக்கல் பார்ட்ஸ் இல்லைன்னு சொல்லுங்கள், இல்லை மணி இல்லைன்னு சொல்லுங்கள், இல்லை வந்து மித்லலாம் இப்படி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் இது எல்லாமே யார் க்ரியேட் பண்ணதா அப்படின்னா மென். ஸோ
நாங்கள் எதுலேயுமே இன்ஃபீரியர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து எல்லா விமனையும் திங்க்கும் பண்ண சொல்லியிருப்பாங்க. அண்ட் ரீதிங்கிங் ஆஃப் அசம்ஷன். ரீதிங்கிங் அப்படிங்கிறப்ப இப்போ ஜஸ்ட் திங்க் அபவுட் த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இந்த ஃபிசிக்கல் பயாலஜி நீ பிறந்ததுனால வந்து நீ விமென், ஸோ அதனால் வந்து நேச்சரே வந்து டிசைட் பண்ணிச்சா அதை அப்படின்னா கிடையாது. யார் தான் வந்து உனக்கு இந்த எபிலிட்டி இல்லைன்னு சொல்லுவா அப்படின்னா சொசைட்டி. அந்த சொசைட்டி யார் கிரியேட் பண்ணியிருப்பா அப்படின்னா மென். ஸோ அதே போல் இப்போது ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியல் இதை பார்த்தா எக்கனாமிக் ரைட்ஸ் விமென்ஸ் கிடையாது. ஐயா விமெனால் ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்க்க முடியாதா அப்படின்னு கொஷின் கேட்டால் நோ வி கேன் மேனேஜ், ஆனால் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மேல் வந்து ஒரு திங் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. லைக் தட் இந்த மித் அண்ட் ரியாலிட்டி எடுத்துகிட்ட எல்லா மித்லேயுமே வந்து விமென் வந்து ஒரு பேசிவான ஒரு கேரக்டராக தான் இருப்பாள். அவளுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்காது. ஆனால் வந்து அவளை வந்து பர்ஃபார்மே பண்ணியிருக்க விட மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் நடக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஃபால்ஸ் ஃபேக்டர். நீங்கள் இந்த அசம்ஷன் எல்லாமே வந்து திரும்ப திங்க் பண்ணீங்க, லாஜிக்கலாக திங்க் பண்ணாலே வி கேன் கெட் த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஸோ தட் இஸ் அவர் கோல் அப்படிங்கிற மாதிரி இந்த புக் பார்ட் 1 முடிச்சிருப்பாங்க. ஸோ பார்ட் 1 இப்படி தான் கன்க்ளூட் ஆகிருக்கும். நம்ம பார்ட் 2 அடைய எக்ஸ்ப்ளனேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.